நீங்கள் கோயிலுக்கு போய் நம்பிக்கையோட சாமி கும்பிடும்போது உங்கள் மனசில் ஒரு அமைதி வருது, அமைதி கிடைக்குது. அப்புறம் பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் கிடைக்குது. அது ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் கும்பிட்ற கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் உணரும்போது தான் அந்த அமைதியும் அந்த பாசிட்டிவ் எண்ணங்களும் உங்கள் மனசில் கிடைக்கிது, வருது. ஆனால் கோயிலை விட்டு வெளியில் வந்த பிறகு நெகட்டிவ் எண்ணம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருது. நம்ம வேண்டினது நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே, நம்ம கும்பிட்ற கடவுள் நம்ம கூட இருக்காரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப உங்களையே போட்டு குழப்பிக்கிறீங்க. அந்த பாசிட்டிவாக ஒன்று தோணுது பாருங்கள் உங்கள் மைண்டில், அந்த சுவிட்சை எப்பயுமே ஆன் பண்ணி வைங்க. நம்ம கூட தான் கடவுள் இருக்கார். நமக்கு தேவையானது நல்ல நேரத்தில் எந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கணுன்னு இருக்கோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எப்பயுமே அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெகட்டிவாக ஒன்று தோணுது பாருங்கள், அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த சுவிட்ச் எப்பயுமே வேலை செய்யக்கூடாது. நம்ம கூட நம்ம பக்கத்திலே தான் இருக்கார். நமக்குள்ளே இருக்க நம்பிக்கையில் தான் நம்ம முருகன் இருக்கார். எங்கேயுமே அவர் வெளியில் இல்லை. ஸோ நீங்கள் வெளியிலேயே தேட வேண்டாம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. ஆனால் மனசுக்குள்ளே எப்பயுமே நம்பிக்கையில் இருங்க. அங்கே அந்த நம்பிக்கையில் தான் இருக்கார்.